சம்பந்தியம்மா, நீங்க எங்க இருக்கீங்க? வீட்ல தானே? நான் வீட்ல தான் இருக்கேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க சம்பந்தியம்மா. ஒன்றும் இல்லைம்மா, எல்லாம் நம்ம தங்கத்தை பத்தி தான். என்ன விஷயம் சம்பந்தியம்மா? நான் என்னன்னு சொல்றது? நான் சொல்றேன்னு என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் தங்கத்தை ஒன்றும் குறை சொல்லல. யதார்த்தமா என் மனசுல பட்டதை நான் சொல்றேம்மா. ஓ, சொல்றேன்னு சொல்றாளே தவிர என்னன்னு சொல்லி தொலைய மாட்டேங்கிறாளே. சம்பந்தியம்மா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சம்பந்தியம்மா. ரம்யா ஏதாவது பண்ணாளா? ஆமா சம்பந்தியம்மா, என் தங்கம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்ப கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு மாதிரி இருக்கு. அதோட பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை சம்பந்தியம்மா. என்ன சம்பந்தியம்மா இப்படி சொல்றீங்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நீங்களே கேளுங்க சம்பந்தியம்மா. கல்யாணம் முடிஞ்சு 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ஆபீஸ்க்கு போறேன்னு கிளம்பி வந்து நிக்குது. விருந்துக்கு போகணும், குலசாமி கோயிலுக்கு போகணும்னு நானும் உங்க மாப்பிளையும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். ஆனா அதெல்லாம் காதுல போட்டுக்கவே இல்லை. ஆனா அது கூட பரவாயில்ல சம்பந்தியம்மா. என் புள்ள சரவண தங்கத்துக்கு யாரு? தாலி கட்டின புருஷன் தானே. அவன் ஆசாசியா பொண்டாட்டிக்கு குங்குமம் வச்சு விடலான்னு போனா தங்கம் அதுக்கும் தகராறு பண்ணுது. ஏன்னு கேட்டா அதுக்கு என்னென்னமோ கதையும் காரணம் எல்லாம் சொல்லுது. எனக்கு இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு தலையை சுத்தி கிருகிருன்னு வருது சம்பந்தியம்மா. இத பத்தி யார்கிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியல. என் பிள்ளைக்கு என் மருமகளுக்கு எப்ப பிரச்சனை வரும், எப்ப வாழாம பிரிஞ்சு போவாங்கன்னு அந்த புடவைக்காரி முதலையாட்டம் வாயை திறந்து வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு எற போடுற மாதிரி தங்கம் இப்படி பண்ணிட்டு இருக்கலாமா? அந்த புடவைக்காரிக்கும் என் 2வது பிள்ளைக்கும் என் புருஷனுக்கும் இது தொக்கா போயிடாதா? சொல்லுங்க சம்பந்தியம்மா. நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் சம்பந்தியம்மா. சம்பந்தியம்மா, நீங்க மனசுல எதையுமே வச்சுக்காதீங்க. ரம்யா கிட்ட நான் பேசுறேன். அவளுக்கு குடும்பம்னா என்ன, புருஷன் பொண்டாட்டி அன்பு பாசம்னா என்னன்னு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். சரிங்க சம்பந்தியம்மா, நீங்க தான் ஏதாவது பண்ணணும். இல்லைன்னா இது எங்க போய் முடியுமோன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீங்க கவலையே படாதீங்க சம்பந்தியம்மா. மாப்பிள்ளையையும் கவலைப்படாம இருக்க சொல்லுங்க. ரம்யாக்கு நான் அட்வைஸ் பண்றேன். சரிங்க சம்பந்தி, நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். வச்சிட்டுமா? சரிங்க. சரவணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் கார்த்தியோட குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொன்னா அதெல்லாம் ஓகே. அதுக்காக புருஷன்காரன ஒரு பொட்டு கூட வைக்க விட மாட்டேங்கிறாளே. ஜலகளே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன சண்முகம்? காலையில அண்ணன் வாசல்ல அழகா பெருசா ஒரு கோலம் போட்டுச்சு. புதுசா வந்திருக்குது இல்ல கமிஷனர், அதுக்கு அதை பார்க்க பொறுக்கல. பக்கெட்ல இருந்த தண்ணியை தள்ளி விட்டு அந்த தண்ணி எல்லாம் கொட்டி கோலம் அலங்கோலம் ஆகி போச்சு. என்ன சண்முகம் சொல்ற? அப்படியா? ஆமா ஜலகளே, கீழே நடந்ததெல்லாம் மேல இருந்து நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அவர் தண்ணியை தட்டி விட்டு கோலத்தை அழிச்சது மட்டும் இல்லாம அண்ணத்துக்கிட்ட அவ்வளவு திமிரா நடந்துக்கிறான், சண்டை போடுறான் இவகிட்ட. பாவம், கஷ்டப்பட்டு போட்ட கோலம், அழகான கோலம் வீணா அழிஞ்சு போச்சு. பரவாயில்ல மாமா, சாயங்காலம் பாருங்க, அதை விட பெருசா சூப்பரா இன்னொரு கோலத்தை போட்டு கமிஷனர் மேடமோட பிளட் பிரஷரை சும்மா கண்ணா பின்னாடி ஏத்தி விட்டுறேன். ஏத்துக்கிட்ட நல்லா விருப்பு, பிரஷரை ஏத்தி விடு. கண்ணு, ஒரு வீட்டுல போடுற கோலம் மட்டும் இல்ல கண்ணு, அந்த வீடு அழகா இருக்கிறதும் அலங்கோலமா இருக்கிறதும் அந்த வீட்டு பொம்பளைங்க கையில தான் கண்ணு இருக்கு. நீ இந்த வீட்டை அழகாக்கிட்டு இருக்க, அது இந்த வீட்டை அலங்கோலமாக்கிட்டு இருக்க. விடுகண்ணு, என்ன நடந்தாலும் ஒரு கை பாத்திரலாம். சரிங்க மாமா. சரி கண்ணு, உன் புருஷன் ஆபீஸ் கிளம்பி போயிட்டானா? போயிட்டாருங்க மாமா. ஏன் புருஷன் மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிற மருமக கூட ஆபீஸ் கிளம்பி போயாச்சு.